5:45 கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 4வது பிளாட்ஃபாரத்திலிருந்து 5:45 புறப்படும். यात्रीगण कृपया ध्यान दीजिए. गाड़ी नंबर 1, 2, 6, 1. வணக்கம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு ஜனம் வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப சூரிய நமஸ்காரம் பார்க்குறதுக்கு அதிகாலையில் 5:30 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப 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 விசேஷமானது. அதில் திருவள்ளூரும் விவேகானந்தர் பாறை இணைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கவும் நிறையா ஜனம் வராங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்கு பாருங்கள். இங்கே விவேகானந்தருக்கு பக்கத்தில் தான் சூரியனுடைய உதயம் ஆரம்பம். இது பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப அவளோட நம்ம காத்துட்ருக்கோம். இது கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ ஜனம் தெரியுங்களா, எவ்வளோ ஜனம். எல்லா ஊர் இந்தியாவில் இருக்க அத்தனை ஜனங்களும் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் இது. நாங்களும் இதை பார்க்கணும்னு சொல்லி ஓடோடி வந்ததில் கூட்டம்னா சரியான கூட்டம். நிறைய டைம் பார்க்க முடியாத போச்சு. இப்போ சூரிய உதயத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், அதை நம்ம போடணும். எல்லாருக்கும் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திருவள்ளுவர் சிலை, இந்த சூரிய உதயம் சிகப்பாக இருப்பாங்க. சூரிய உதயம் கொஞ்சமாக சூரிய உதயம் வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே வர அப்படி அந்த அளவுக்கு. ஆனால் சூரிய உதயத்தை மறைக்குதுங்க. அந்த மேகமே வந்துட்டு மறைச்சி நிற்கிறாங்க, ரொம்ப மறைச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த சூரிய பகவானை தரிசித்தா நம்மளுடைய உடம்பு மேனியில் எல்லாமே பட்டால் நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது அப்படின்றது டாக்டருடைய சயின்ஸ். ஆனால் வைட்டமின் டி குறைவு உள்ளவங்க சூரிய ஒளியில் ஃபுல்லாக நிற்கணும். ஒரு 1 hour நிற்கணும், ஹோல் பாடி. அதான் பார்த்திங்கன்னா கோவாவில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா மர்ம கோவான்னு இருக்கும். அங்கே வந்து துணி எல்லாம் இல்லாமல் சூரிய ஒளியில் வந்து சூரிய பாத் எடுப்பாங்க. இது வந்து நேச்சுரலானது. இது வந்து குழந்தையாக இருக்க பருவத்தில் நம்மளுக்கு வந்து துணி இருக்காது, சூரிய ஒளிப்படும். அதுக்கப்புறம் பெரியவங்களாம் துணியை நம்ம வந்து போட்டாகணும் இல்லையா. அப்போது தனியாக யாரும் இல்லாத இடத்துல வந்து நம்ம சூரிய ஒளி பாத் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது நம்ம உடம்புல படுறது. இந்த சூரியனுடைய சக்தி, காந்த சக்தி நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல ஆற்றல் கிடைக்கணும். ரொம்ப விசேஷமானது பாருங்கள். எவ்வளோ பேர் சந்தோஷமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கேமரா மொபைலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச இந்த அலை பாருங்கள், கடல் அலைகள் அது வரும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து எல்லாருமே போட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் போட்டுக்கு போய் விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலையை பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த கோவில் 5 வயது குழந்தை தாக்ஷாணி அம்மன் கோவில். எவ்வளோ அழகாக அலைகள், மக்கள் நல்ல ஆனந்தமாக பேசிக்கிட்டு அவங்கவுங்க சத்தமாக நல்ல அந்த அலை வர ஓசை பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, அங்கேயே இருக்கலாம். அதிக வெயில் ஏறும்போது நம்மளால் உட்கார முடியாது. சுற்றுலா கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க பார்க்க. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி. 3 கடலும் இங்கே தான் ஒன்றா சேர்ற இடம். கரெக்டாக விவேகானந்தர் பாறைக்கு பின்னாடி அந்த சங்கமம்